முதல்ல தேங்காவையும் பச்சை மிளகாவையும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. தயிரை எடுத்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. இதை அப்புறம் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். இதில் இந்த தேங்காய் பச்சை மிளகா அரைச்சி வச்ச விழுதை வந்து இந்த தயிருக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ஜஸ்ட் வெறும் வெங்காய பச்சடி அப்படிங்கிறனால வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அதை நம்ம இறக்கி அதில் போட்டுற போகிறோம். பேன் சூடாகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தாளித்ததை இந்த ட்ரெயினில் நம்ம ஊற்றிடணும். இதை நல்லா கலந்துட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இந்த இதுக்கு தேவையான அளவு அவ்வளோதாங்க. ஒரே ஒரு சின்ன டிப்பு, இந்த வெங்காயத்தை வந்து யூஸ்வலாக நீங்கள் போடும்போது கொஞ்சம் தண்ணி வந்து விடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பெசரி அதை நல்லா புழிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தண்ணி வந்து வராது. அந்த வெங்காயத்தை தான் நீங்கள் அது போடணும். சுவையான வெங்காய பச்சடி ரெடி.